டெல்லிக்கு பேரணியாக சென்ற விவசாயிகளை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதோடு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்ததால் ஷம்பு எல்லைப் பகுதியே களைபரமான காட்சிகள்தான் இவை. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லி நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகளை பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்பு பகுதியில் வைத்து பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது நடைபெற்ற மோதலில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் வெள்ளிக்கிழமை டெல்லி நாடாளுமன்றத்திற்கு பேரணியாக செல்ல உள்ளதாக அறிவித்தனர். அதன்படி ஷம்பு பகுதியில் திரண்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல ஆரம்பித்தனர். போலீசாரின் தடையை மீறி விவசாயிகள் போராட்டம் அறிவித்ததால் ஷம்பு எல்லையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதற்கான ஏற்பாடுகளும் தண்ணீர் பீச்சும் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பேரணியை தொடங்கிய சில அடி தூரத்திலேயே பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் சேர்ந்து விவசாயிகளை தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு படையினரின் இரும்பு வேலிகள் மற்றும் தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு விவசாயிகள் ஷம்பு எல்லையை கடந்து செல்ல முயன்றனர். இதனையடுத்து விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியதால் அங்கு பதற்றம் அதிகரித்தது. இதில் விவசாயிகள் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் டெல்லிக்குள் செல்வதற்காக ஷம்பு எல்லையிலேயே விவசாயிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் சங்க தலைவர் சர்வான் சிங் பந்தர் போலீசாரின் தாக்குதலில் விவசாயிகள் பலர் காயமடைந்திருப்பதால் பேரணியை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஷம்பு எல்லையில் இருந்து விவசாயிகள் திரும்பி சென்றனர். இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் பேசிய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண் விளைபொருட்கள் அனைத்தும் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படும் என உறுதியளித்திருக்கிறார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.